கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். இந்த விசேஷமாக இந்த பிப்ரவரி மாதம் முதல் தேதியில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலி வழியாக அநேகர் என்னோடு சேர்ந்து கர்த்தரை துதிக்கிறீர்கள், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை, அவைகள் பிரகாசம் அடைந்தன. 2026 ஆரம்பித்த நம்முடைய வாழ்க்கையில ஜனவரி மாதம் முடித்து பிப்ரவரி மாதத்தை கற்றுக் கொடுத்தார். ஹalleluya ஹalleluya கிருபையுள்ளவராக இரக்கமுள்ளவராக 2026 வருஷத்துல முதல் மாதத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் சொல்லி இந்த ஒரு மாதம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அளவுக்கு அதிகமாக நன்மைகளை கர்த்தர் செய்தார். இந்த மாதத்துல பிப்ரவரி மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்துக்கு நேரம் கடந்து போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அன்பு பிரியமானவர்களே, வெளிச்சம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இயேசு சாமி இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வந்தார். அவரை தரிசிப்பவர்கள் இருளிலே நடவாமல் வெளிச்சத்திலே நடப்பார்கள் வசனம் சொல்லுகிறது. அது தீர்க்க தரிசன வார்த்தையாக கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். ஒருவேளை இந்த வருஷத்தை ஆரம்பித்தோம், ஒருவேளை மன கஷ்டத்தோடு வேதனையோடு துக்கத்தோடு இந்த காணொலி வழியாக பார்த்துக் கொண்டிருந்த அன்பு சகோதரனே சகோதரிய, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். ஆதியாகமம் புத்தகம் 16வது அதிகாரத்திலே ஆகார் என்ற ஒரு சகோதரி நமக்கு நன்றாக தெரியும். அவருடைய வாழ்க்கையில துக்கமான ஒரு சூழ்நிலை கடந்து வந்தது. தன்னுடைய பிள்ளையாண்டனை நான் எங்கே போவேன், என்னுடைய வாழ்க்கையில நான் என்னை விரட்டி விடப்பட்டேன்னு சொல்லி வரும்பொழுது கர்த்தர் அந்த இடத்துல காண்கிற தெய்வமாக அந்த
அந்த ஆகாரையுடைய கூக்குரலை கேட்டார். இந்த வருஷத்தை ஆரம்பித்திருக்கிற 2வது மாதத்திலே வந்திருக்கிற உங்களை நினைவு பார்த்தான்னு சொல்லுகிறார். உன் கூக்குரலை நான் கேட்பேன். இந்த கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அண்ணாளின் ஒரு சகோதரி உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே முடிவு சொல்லி நாச்சியாருடைய வாழ்க்கையில அநேக கவலைகள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அண்ணாவுடைய கண்ணீரை துடைத்தார். வெளிச்சம் உண்டானது. அன்பு பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி பகுதி 1 அதிகாரம் சொல்லுகிறது, அவரை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த நாளிலேயும் இந்த காணொலி வழியா கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில நித்திய வெளிச்சம். அன்பு சகோதரன் நம்முடைய யோசேப்பை குறித்து உங்களுக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையே துக்கமாக இருந்தது, இருளாவே இருந்தது. ஒரு நாள் அவருடைய தரிசனம் நிறைவேறினது. அவருடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டது. அவன் பொறுமையாய் அமைதியாய் இருந்த பொழுது, அன்பு பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது சீசர்கள் மத்தியில இயேசு சாமி ஆண்டவர் அவர்களுக்காக மரித்த பொழுது அவர்களை சிதறடிக்கப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கை இருள் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் எம்மா ஒரு பகுதியிலே வந்த பொழுது இயேசு சாமி மீண்டுமாய் சீசர்களுக்கு தரிசனமாகி அவருடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். அன்பு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நித்திய கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போவோம். ஒரு சகோதரி இப்படிதான் என்னிடத்துல வந்து பேசினார்கள். ஐயா, 2026 வருஷத்துல 15 வருஷம் கழித்து கர்த்தர் எனக்கு வேலையை கொடுத்தார் என்று சொன்னார்கள். இப்பொழுது நேற்று தினத்திலே வந்த ரிசல்ட்ல அவங்க சொன்னார்கள், ஐயா மீண்டுமாக நான் 2வது பேப்பர்களையும் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அன்பு பிரியமானவர்களே, இந்த காணொலி வழியா பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் உயர்வை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒரு விவசாயி அப்படிதான் ஒரு பெரிய மரத்தை வளர்த்து கொண்டிருந்தார். அந்த மரம் நல்ல கனிகளை கொடுத்ததா, நல்ல வாழ்க்கையிலே நல்ல பொருளாதாரத்தை கொடுத்ததா. கடந்த நாட்கள் போய்கொண்டே இருந்தது. அப்பொழுது அந்த மரத்தினுடைய கனிகள் எல்லாம் கீழே விழுந்து சின்ன சின்ன செடிகள் எல்லாம் உருவானது. அப்பொழுது அந்த செடிகளை அந்த விவசாயி என்ன செய்கிறார், அதை பிடுங்கி வேற இடத்துல வைக்கணும் என்று முடிவு செய்கிறார். ஆனால் அந்த மரத்தின் அருகே வரும்பொழுது அந்த செடிகள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. நாங்கள் இந்த மரத்தின் நிழலிலே வாழ்கிறோம் என்று சொல்லி. அப்பொழுது விவசாயி சொல்லுகிறார், இல்லை, இந்த இடத்துல நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த மரத்தை போல நீங்கள் பெரியவர்களை மாற முடியாது. நான் உங்களை பிடுங்கி எடுத்து சூரிய ஒளி படுகிற இடத்துல வெளிச்சமான இடத்துல கொண்டு வந்து வைக்கிறேன் என்று சொன்னார். உடனே அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொண்டுதான் அவர் ஒவ்வொரு செடியாக பிடுங்கி வெளிச்சம் வருகிற சூரிய ஒளி வருகிற இடத்துல அந்த செடிகள் எடுத்து நட்டு வைத்தார். அது நல்லா வளர்ந்ததாம். அன்பு பிரியமானவர்களே, ஒருவேளை 2025 கடந்து போய்விட்டது, 2026 வந்துவிட்டது. நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் வர வேண்டுமா? வாழ்க்கையில துக்க நாட்கள் முடிந்து போக வேண்டுமா? தேவையில்லாததெல்லாம் பிடுங்க வேண்டும், தேவையில்லாத வாழ்க்கை மாற வேண்டும், தேவையில்லாத காரியத்திலிருந்து உனக்கு சமாதானம் கிடைக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தருடைய வாழ்க்கையில கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அப்படியாப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்து காப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த காணொலி வழியாக வாக்குத்தத்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிரியமான ஒவ்வொரு சகோதரன சகோதரனை நீங்க ஆசீர்வதிங்க. கர்த்தரே நித்திய வெளிச்சமாயிருங்க. துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். கர்த்தாவின் சமாதானம் கூட இருப்பதாக. ஆமென்.